இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷமும் நீங்க இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது போதும். இனிமேலாவது இவங்களை உங்க கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா சேர்த்துக்கிறோம். அம்மா, மகாபாரதத்துல அந்த கிருஷ்ணர் அவதரிச்சு தீமைகளை எல்லாம் அழிச்சு அந்த பாண்டவர்களுக்கு நாட்டை திருப்பி கொடுத்தது மாதிரி நீ எங்க இருந்தோ வந்து எங்க ஊரை வாழ வச்சுட்டமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. அம்மா, இத்தனை வருஷமா நாங்க கவனிக்காம விட்ட மீனாட்சி அம்மனுக்கு இனிமே தினந்தோறும் பூஜை நடக்கும். வருஷா வருஷம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணுமா. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிரை காப்பாத்ததான் இங்க வந்தேன். நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. நான் வரேம்மா. சாரி நாக்ஸ். என்ன ஈனு இழிக்குது? என்ன நம்ம நாக்ஸ் சாமியாரா மாறிடுச்சு? இப்ப எதுக்கு இந்த கோலத்துல மாறி இருக்க? இதே கெட்டப்ல போய் எப்படியாவது அந்த கிளிய வாங்கி அந்த கிளியோட உயிரை எடுத்து என் கணவரோட உடம்புல செலுத்தி உயிர் கொடுப்பேன். நான் இப்பவே போறேன். என்ன மறைச்சிருச்சு? ஓம் நமச்சிவாய. வணக்கம் சாமி, உள்ள வாங்க. நலம் உண்டாகட்டும். உட்காருங்க சாமி. ஓம் நமச்சிவாய. பெரியம்மா, யார் இவரு? யாரு சாமி? எதுக்காக வந்திருக்கீங்க? என் அப்பனிட்ட கட்டளை, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். புரியலையே சாமி. உங்க வீட்ல இருந்து 2 பேர் வெளியூர் போயிருக்காங்களா? ஆமா சாமி. சூரிய மாமாவும் துர்காவும் போயிருக்காங்க. சாமி, நீங்க எதுக்காக சாமி இதெல்லாம் கேக்குறீங்க? என் அப்பன் நமச்சிவாயம் எனக்கு இட்ட ஆணை இது. ஓம் நம சிவாய. இந்த வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி இருக்கு. என்ன சிஸ்டர், அந்த ஹாசுக்கு கொழுப்ப பாத்தீங்களா? தீய சக்தின்னு சொன்ன உடனே அவ உங்களையே பாக்குறா பாருங்க. நீங்க தான் தீய சக்தியா? நீ வாய மூடு. இப்ப நாகஜோதி அவளோட பிளான சக்சஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். சாமி, என்ன சொல்றீங்க? அந்த தீய சக்தின்னு தெரியாம அது இருக்கிற உயிரை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க. அத உடனே பறக்க விட்டுருங்க. அப்படி இல்ல, வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிற அந்த 2 உயிருக்கும் ஆபத்து. சிஸ்டர், நம்ம நாக்ஸ் பெரிய குட்டை தூக்கி போட்டு கரெக்டா கிளிக்கு குறிய வச்சிருச்சு. துர்கா வரதுக்குள்ள அந்த கிளியோட கதையை இவ முடிச்சிருவா. சாமி, என்ன சொல்றீங்க? நாங்க எந்த உயிரையும் அடைச்சு வைக்கலையே. ஓம் நமச்சிவாய. நீங்க ஒரு உயிரை கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க. அந்த உயிருக்குள்ளதான் தீய சக்தி இருக்கு. கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோமா? தேவிமா, என்ன இது?
உன் ஃப்ரெண்ட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? ஆ, ஆ, பெரியம்மா சாமி கிளிய சொல்றாரு போல இருக்கு. ஆமா சாமி, இந்த குழந்தை ஆசைப்பட்டதுன்னு சொல்லி கூண்டோட ஒரு கிளிய வாங்கிட்டு வந்தோம். அதேதான். நீங்க முதல்ல அந்த கிளிய வெளியில பறக்க விடுங்க. அத வீட்ல வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வீட்ல இருந்து வெளியே போயிருக்கிற 2 உயிருக்கும் ஆபத்து. சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். உடனே அந்த கிளிய வெளியே பறக்க விடுங்க. ஹாசினி வேண்டாம் ஹாசினி. ஹாசினி வேண்டாம் ஹாசினி. தேவிமா புரிஞ்சுக்கோ தேவிமா. இத கொடுக்க வேணாம் ஹாசினி. இதனால துர்கா அம்மா சூரிய மாமாவோட உயிர் பிரச்சனை. நம்ம வேற கிளி வாங்கிக்கலாம். வா ஹாசினி ப்ளீஸ் ஹாசினி. கிளி பறக்க போகுது. ஹாசினி வேணாம் ஹாசினி. இருடம்மா. கிளிய கொடுக்க வேணாம் ஹாசினி. வேண்டாம்மா ப்ளீஸ். ஹாசினி ப்ளீஸ் சொன்னா கேளு. வேண்டாம் ஹாசினி. ஹாசினி பறக்க விடாத. சொன்னா கேளு, இரு பறக்க தேவிமா. விடாத. வேணாம் ஹாசினி. இந்த கிளி எனக்கு வேணும். தேவிமா, நீ அடம் பிடிக்காத. நாளைக்கு உனக்கு 2 கிளியா வாங்கி தர சொல்றேன். என்ன இருந்தாலும் இந்த கிளிய பறக்க விட வேணாம். இதுவும் எனக்கு வேணும். இந்த கிளி வாங்கின அதே கடையில நாளைக்கு உனக்கு 2 கிளி வாங்கி தரேன். சாமி கிளிய திறந்து விட்டுட்டுமா? வேண்டாம், அது திரும்பவும் வீட்டுக்கு வந்துரும். என்கிட்ட கொடுங்க. நான் கொண்டு போய் அத பத்திரமான ஒரு இடத்துல விட்டுறேன். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஆமா மாமா, சாமி சொல்றதுதான் கரெக்ட். சூர்யா உயிரும் துர்கா உயிரும் தான் ரொம்ப முக்கியம். அதுல யாரும் விளையாட வேண்டாம். முதல்ல கிளி அவர் கையில கொடுத்து அனுப்பு. ஆமாமா, தீய சக்தி இருக்கிற அந்த உயிரை நீ அது கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஹாசு. முதல்ல அதை கொடு ஹாசு. இந்தாங்க. வந்திருக்கிறது நாகஜோதின்னு தெரியாம ஆசினி கொடுத்து விடுது. ஆசினி கொடுக்காத. அப்பா, இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னை காப்பாத்துறதுக்கும் துர்கா இல்ல. உன் உயிரை எடுத்து ஏன் கணவனுக்கு உயிர் கொடுக்க போற?